இந்தியன்ஸ்க்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 171 ரன்களை நோக்கி களமிறங்கிய சென்னை அணி முக்கிய விக்கெட்டுகளை இழந்து திணறி வந்தது. மும்பையில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை பந்து வீச்சை தேர்வு செய்தது. மும்பை அணியின் பெகன்டாப் ராகுல் சாகர் சேர்க்கப்பட்டுள்ளனர். சென்னையில் சாட்னருக்கு பதிலாக மோஹித் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் மும்பை இந்தியன்ஸ் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 170 ரன்கள் குவித்தது. இதையடுத்து சென்னை அணி பெருத்த எதிர்பார்ப்புடன் களம் கண்டது. தொடக்கத்திலேயே அந்த அணிக்கு அதிர்ச்சி. அம்பத்தி ராயுடு டக் அவுட் ஆகி வெளியேறினார். அவரை தொடர்ந்து வாட்சனும் 5 ரன்களில் மலிங்கா பந்தில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து 3வது விக்கெட்டுக்கு ரெய்னாவும் ஜாதவும் கைகோர்த்தனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சின்னத்தல ரெய்னா 16 ரன்களில் ஆட்டமிழந்தார். ரெய்னாவின் அந்த விக்கெட் அற்புதம். 5வது ஓவரில் தான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. அந்த ஓவரின் இறுதி பந்தை ரெய்னா தூக்கி அடிக்க சிக்ஸர் என்று அனைவரும் எதிர்பார்த்த வேளையில் அந்த அற்புதம் நிகழ்ந்துள்ளது. தரையில் இருந்து ஜம்ப் பண்ணிய பொல்லார்ட் ஒரு கையில் சிக்ஸருக்கு போக வேண்டிய அந்த பந்தை தாவி பிடித்து உருள்கிறார். ரெய்னாவை பெவிலியனுக்கு திருப்பி அனுப்பியுள்ளார். வாட் எ கேட்ச் என்று மைதானமே அலறுகிறது. என்ன நடக்கிறது என்று அனைவருக்கும் புரியவே சில வினாடிகள் நீடித்தது. பின்னர் மைதானத்தில் உள்ள பெரிய திரையில் அந்த காட்சிகள் ரீப்ளே செய்யப்பட மைதானத்தில் ஆரவாரம் அடங்க சில நிமிடங்கள் ஆனது. இந்த ஐபிஎல் தொடரின் சூப்பர் கேட்ச் என்றால் இதுதான். முக்கிய விக்கெட்டை வீழ்த்திய மும்பை அணிக்கு அந்த தருணம் தன்னம்பிக்கையை அளித்தது எனலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.